அதிர்ஷ்டம் அழைக்கிறது அப்படின்னா நிச்சயமாக அழைக்கும். அதுக்கு நாம் வந்து ரெடியாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் நாமளும் ஏற்றுக்கணும் இல்லையா? ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். ஒரு கல்யாணத்துக்கு போகணுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். இந்த 2 இடத்துக்கு ஒரே மாதிரி போக முடியுமா? அது வேற ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கு கருப்பு ஷர்ட்டை போட்டு போனால் நல்லது, அதை விட்டுட்டு அங்கே போய் ஒயிட் போட்டு போகலாமா? அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இடங்களுக்கு தேவையானதை நாம் எடுத்துக்கணும். ஒரு பெரிய ஒரு ரிசப்ஷன் போகிறோம், பெரிய அரசியல் வாய்ந்த ரிசப்ஷன் அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம எப்படி போவோம்? அந்த மாதிரி இந்த ஏற்றத்தை நாம் செஞ்சால் தான் சின்ன சின்ன மாற்றங்களை நாம் செய்தோமே நிச்சயமாக நமக்கு மாற்றம் வரும். ரிஷபராசிக்காரர் இந்த 6 மாதத்தில் நல்ல மாற்றத்தை எதிர்பார்ப்பீர்கள், அது சந்தேகமே கிடையாது. அதுவும் எஸ்பெஷலி நம்ம ஒவ்வொரு இதுவாக பார்க்கலாம். எஸ்பெஷலி நம்ம வந்து இப்போ இருக்கிறது ஒரு 30, 25லேருந்து 65, 70 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் ராகு திசையில் இருப்பவர்கள். ராகு நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அதனால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நிச்சயமாக குருவனுடைய 9ஆம் பார்வை ராகுவுக்கு படுறதுனால அந்த பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்றம் இருக்கும். ஏன்னா பிஸ்னஸ் சம்பந்த துறையில் ரிஷபராசி வந்து அந்த இடத்துல சுக்கிரன் வர்றபோது இன்னும் ஏற்றமாக இருக்கும். ராகுவோடு சேர்ந்த சுக்கிரனுக்கும் ராகுவுக்கும் சந்திர சூரியனுக்கு தான் ஆகாது, சுக்கிரனுக்கு ஆகும். அதனால் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் வர்றதுக்கும் திடீர்னு ஒரு ஏற்றம் வர்றதுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பண முடிப்பு வர்றதுக்கோ நிச்சயமாக சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் விட்டுறாதீங்க. பல பேர் பல சொல்லட்டும், அவரை பற்றி கவலைப்படாதீங்க, சொல்கிறவங்களை பற்றி கவலைப்படாதீங்க. நமக்கு யார் பார்த்துக்கோங்க. நமக்கு தெரிந்தவர்கள் ரிலேட்டிவ்ஸ், நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, அவர்களை டச்சிலே வச்சுக்கோங்க. அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஏற்றம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கும். இது 3வது. நம்முடைய